செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். சென்னைக்கு தென்கிழக்கே 510 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது டிட்வா புயல். புயலின் வேகம் 3 கிலோமீட்டராக குறைந்தது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலியில் ஆலோசனை. பாதிப்பு ஏற்படும் பகுதிகளை ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க உத்தரவு. தமிழக கடலோர மாவட்டங்களில் பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. நாளை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. புதுச்சேரி காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவு. ராமேஸ்வரம், பாம்பன், தனுஷ்கோடியில் கடல் கொந்தளிப்பு. பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்ததால் மீனவர்கள் அவதி. நாகை, தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் கடல் சீற்றம். படகுகளை பத்திரமான இடங்களில் நிறுத்தி வைக்க மீனவர்களுக்கு அறிவுறுத்தல். புயல் எச்சரிக்கை காரணமாக ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் ரயில் சேவைகளில் மாற்றம். மண்டபம், மானாமதுரை, ராமநாதபுரம், மதுரையிலிருந்து புறப்படும் என அறிவிப்பு. நடிகர் சிவகுமார், ஓவியர் சந்துருவுக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கினார் முதலமைச்சர். ஜெயலலிதா பெயரில் இயங்கும் பல்கலைக்கழகத்திற்கு பாகுபாடு காட்டாத அரசியல் மாண்பு என பேச்சு. ராமதாஸ் அளித்த மனுவை நிராகரித்தது தேர்தல் ஆணையம். அன்புமணியை தலைவராக தொடர்வதாகவும் அறிவிப்பு. நடக்காத பொதுக்குழுவை நடந்ததாக போலி ஆவணங்களை சமர்ப்பித்து அங்கீகாரம் பெற்ற அன்புமணி தரப்பு கட்சியை திருடியதற்கு ஒப்பானது என ஜி.கே. மணி ஆவேசம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் தாவேகாவில் இணைய உள்ளனர். டிசம்பரில் தாவேக கூட்டணி வலுவடையும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் பேச்சு. தாவேகாவை பாஜக கூட்டணிக்கு அழைத்து வர அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல் தான் செங்கோட்டையன். ரிமோட் கண்ட்ரோல் மூலம் அமித்ஷா இயக்குவதாகவும் ரகுபதி விமர்சனம். திருமங்கலம் அருகே அய்யனார் கோயிலில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு குதிரை எடுப்பு விழா. வான வேடிக்கைகளுடன் பக்தர்கள் கொண்டாட்டம். அவிநாசி அருகே அரசு பள்ளி சமையலர் பாப்பாள் மீது நிகழ்த்தப்பட்ட தீண்டாமை வன்கொடுமை வழக்கு. பெண் உள்ளிட்ட 6 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தோமுச, சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் போராட்டம். ஒன்றிய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து முழக்கம். மோடி அரசே தொழிலாளர் விரோத சட்டங்களை 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேலை 8 மணி நேர வேலை நீ கொடுத்தது அல்ல. ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஸ்லீப்பர் கிளாஸ் பயணிகளுக்கும் படுக்கை விரிப்புகள் கிடைக்கும். தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக 10 ரயில்களில் அறிமுகப்படுத்துகிறது தென்னக ரயில்வே. கோவாவில் உலகின் உயரமான ராமர் சிலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. गोवा में ये अनावरण किया है. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை அடைய 9 கோரிக்கைகளை முன்வைத்தார்.
ஜித்வா புயல் தமிழ்நாட்டை நெருங்கி வரும் நிலையில் கடலோர மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடல் சீற்றம், கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மீனவர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரையோர சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்தி காடு லகூன் தீவில் இருந்து பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். இதேபோல கடலூர் மாவட்டம் வெள்ளி கடற்கரைக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு போலீசார் தடுப்புகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ராமேஸ்வரம், பாம்பன், தனுஷ்கோடியில் பலத்த காற்று வீசி வருவதால் அப்பகுதியில் உள்ள மீனவ மக்கள் அச்சமடைந்தனர். தனுஷ்கோடி கடற்கரையில் உள்ள மீனவ மக்களின் வீடுகளில் நீர் ஊற்றெடுத்ததால் அவர்கள் அங்கிருந்து முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கே இருக்க முடியலன்னு சொன்னோம். போலீஸ்காரங்க சார் எல்லாரையும் தாசில்தார் பேசி கூப்பிட்டு வந்துட்டாப்புல. ஒரு 35 குடும்பம் வந்திருக்கோம். அங்கே இருக்க முடியல, ஒரே காற்று மழையும், தூங்கவும் முடியல, தண்ணியாக ஊறுது. ராமேஸ்வரம் சுற்று வட்டாரத்தில் விட்டு பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உச்சிப்புளியை அடுத்த பிரப்பன் வலசை பகுதியில் வீடுகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். மண்டபம் தோணித்துறை பகுதியில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்தது மட்டுமின்றி சாலையும் சேதமடைந்ததால் மீனவ மக்கள் அப்பகுதியில் அச்சத்துடன் தவித்து வருகின்றனர். தண்ணி இப்போ மழை தண்ணி தான் ஊருக்குள்ள வரும். இந்த தடவை அதிகபட்சமாக கடல் சீற்றமாக இருக்கிறதுனால மதில் சுவரையும் தாண்டி கடல் உள்ளே இப்போ 2 தண்ணியும் சேர்ந்து ஊரே நிறைஞ்சு நிற்கி தண்ணி. அதனால் எங்களுக்கு கடற்கரை சாலையும் ஒரே சாலை தான், ஒரே பாதை தான். அந்த பாதையும் எங்களுக்கு பழுதடைஞ்சு எந்த பக்கமும் போக்குவரத்து இல்லாத அளவுக்கு நாங்கள் அவதிப்பட்டு போய் உள்ளே இருக்கிறோம். சென்னை, காசிமேடு, புதுச்சேரி, நாகை, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் படகுகளை பத்திரமான இடங்களில் மீனவர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். புயல் நெருங்கி வருவதால் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் மீனவர்கள் அச்சத்தில் உள்ளனர். சென்னை மண்டலத்தில் 900 தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் களத்தில் உள்ளனர். சென்னையில் மழைநீர் தேங்கக்கூடிய 14 பகுதிகள் கண்டறியப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுச்சேரி, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையால் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் தேசிய, மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டுள்ளனர். மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மழை பாதிப்புள்ள பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். டிட்வா புயலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை சிறப்பு ஏற்பாடு குறித்து நேற்று அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அனைத்து துறையினரும் ஒருங்கிணைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தினார். மக்கள் பாதிக்கப்படாத வகையில் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைப்பதோடு அவர்களுக்கு தேவையான பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை போதிய இருப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாரா இருந்து கவனிக்கணும் சொல்லி கூறப்பட்டிருக்கோம். மின் கம்பிகள் எங்கெங்க அறுந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாரா கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே அதை எச்சரிக்கை சொல்லுகிற பணியை தான் இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டோம். சென்னையும் பாதிக்கப்படும். சென்னையில் அதிக மழை பெய்து சொல்றாங்க. எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களே அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.
கடலோர மாவட்டங்களில் அந்தந்த பொறுப்பு அமைச்சர்களும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து செயல்பட அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர்களிடம் காணொலி வாயிலாக முன்னெச்சரிக்கை நிலவரங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். டித்வா புயல் எச்சரிக்கையால் தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் மீனவர்கள் தங்களது படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கின்றனர். ராமேஸ்வரத்தில் காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் கொட்டும் மழையிலும் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ள நிலையில் ராமேஸ்வரத்தில் தூண்டில் வளைவு இல்லாததால் மழை புயல் காலங்களில் அவதியுற்று வருவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். காத்தும் மழையும் ரொம்ப கடுமையான காத்தும் புயல் காத்தா இருக்கு. எங்களுடைய உடைமைகளையும் எங்களுடைய படகுகளையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கிறதே பெரிய தெய்வ செயலா இருக்கு. இதுக்கு நிரந்தர தீர்வு ராமேஸ்வரத்துல ஒரு தூண்டில் வளைவு போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தூண்டில் வளைவுக்கு யாருமே முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், சதுரங்கப்பட்டினம், புதுப்பட்டினம், கடலூர், சின்னக்குப்பம் உள்ளிட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 3000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. காற்று 50லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று அடிச்சுன்னு இருக்குது. கடல் 6 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் கடல் அடிச்சுக்கின்னு இருக்குது. எங்களுடைய மீன்பிடி உபகரணங்களை எல்லாரையும் நாங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து பாதுகாப்பாக கொஞ்சம் தூரத்தில் கொண்டாந்து வச்சுருக்கிறோம். இப்போ யாருமே வலைக்கு போகலை நாங்கள். அதனால் கவர்மெண்ட் மறு உத்தரவு வர வரைக்கும் நாங்கள் யாரும் வலைக்கு போக மாட்டோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 5வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது. மீன்பிடிக்க செல்லாததால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 50,000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காலை முதலே கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் மீன்பிடி படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜித்வா புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னையில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஜித்வா புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னையில் விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சிக்கு நாளை விமான சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் இன்றும் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரைக்கு இயக்கக்கூடிய விமானங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நாளையும் விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், மேலதிக விவரங்கள். வணக்கம். டிக்வா புயல் இப்போ இலங்கை அருகே மையம் கொண்டுள்ளது. அது வடமேற்கு திசையில் புயல் நகர்ந்து வருகிறது. இதனால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அதிக பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யறதுக்கான வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து தூத்துக்குடி மற்றும் மதுரை, அதுபோல் திருச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் விமான சேவை நாளை காலையிலிருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு காலை 6:10க்கு புறப்படும் விமானம், அதுபோல் அதனை தொடர்ந்து 9:25க்கு புறப்படும் விமானம், அதுபோல் 11:50க்கு புறப்படும் இண்டிகோ விமானங்கள் 3 விமானங்கள் தூத்துக்குடிக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுபோல் மதுரைக்கு காலை 8:15, அதனை அடுத்து நண்பகல் 12:15 ஆகிய காலை 10:20 ஆகிய 3 விமானங்கள் மதுரைக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் திருச்சிக்கும் காலை 9:10 மணிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 நகரங்களுக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அங்கிருந்தும் விமானங்கள் இயக்கப்படாது என தெரிய வருகிறது. இதன் காரணமாக இப்போது தற்காலிகமாக இந்த ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த புயல் ஓய்ந்த பிறகு இயக்குவது குறித்து அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படும். அதுவரை தற்காலிகமாக இந்த புயல்
பலத்த சூறாவளி காற்று ஏற்படும் இந்த விமான நிலையங்களுக்கு செல்லும் விமானங்கள் தற்காலிகமாக உள்நாட்டு விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடியில் ஏரோஸ்பேஸ் துறை பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் இணைந்து விமானம் புறப்பாடு மற்றும் தர இறங்குதலில் புதிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்திருக்கின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். விமானம் புறப்படுவதற்கும் தரையிறங்கவும் அதிக இடம் தேவைப்படுகிறது. ஆனால் இதற்கு மாற்றாக ரன்வே இல்லாமல் ஹெலிகாப்டர் போன்று தரையிறக்கவும் மேலெழும்பவும் வெர்டிகல் டேக் ஆஃப் லேண்டிங் என்ற புதிய தொழில்நுட்பத்தை சென்னை ஐஐடி ஏரோஸ்பேஸ் துறை பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் இணைந்து கண்டறிந்துள்ளனர். விமானம் செங்குத்தாக தரையிறங்கும் போது அதன் தொடுதல் வேகம் மிக குறைவாக இருக்க வேண்டும். இந்த வேகத்தை கட்டுப்படுத்துவதே VTOL எனப்படும் வெர்டிகல் டேக் ஆஃப் லேண்டிங் தொழில்நுட்பத்தின் மிக முக்கியமான சவால்களில் ஒன்று. இந்த ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட ஹைபிரிட் ராக்கெட் மோட்டார் பாரம்பரிய திரவ ராக்கெட் என்ஜின்களை விட எளிமையாக பாதுகாப்பானதாக இருப்பதால் ஆய்வு முடிவுகள் இந்திய விமான தொழில்நுட்பத் துறையின் புதிய தொடக்கமாக இருக்கும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வெர்டிகல்ல டேக் ஆஃப் பண்ணிட்டு அப்படி அப்புறம் அது போயிட்டால then you won't need so much space and it is very safe because இது வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா டக்குன்னு லேண்ட் பண்ணிடலாம். இது ரெண்டு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணாலே இது வந்து சேஃப்டி கூட இம்ப்ரூவ் ஆகும், ரன்வே லென்த் வேண்டாம். VTOL தொழில்நுட்பம் வர்த்தக பயன்பாட்டை அடைந்து விட்டால் ரன்வே தேவையில்லை என்பதால் ஆள் செல்ல முடியாத தொலைதூர பகுதிகளிலும் மலைப்பகுதி போன்ற கடினமான இடத்திலும் ஹெலிகாப்டர்களைப் போலவே விமான சேவை என்பதும் எளிதாகும். சிவில் மற்றும் பாதுகாப்பு துறையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்கின்றனர் ஐஐடி பேராசிரியர்கள். ஹெலிகாப்டர்ஸ் ரொம்ப எஃபிஷியண்டாக இல்லை, ரொம்ப ஃபியூல் குடிக்கிறது. அதுக்கு தான் வந்து அது லாங் டிஸ்டன்ஸ் போக முடியாது ஹெலிகாப்டரில். ஸோ இது வந்து ஏர்கிராஃப்டில் லாங் டிஸ்டன்ஸ் போகலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஏர்கிராஃப்டாக எப்படி வெர்டிகல் டேக் ஆஃப் பண்ணணும் அதை பார்த்துருக்கோம் இந்த ரிசர்ச்சில். உலகம் முழுவதும் வெர்டிகல் டேக் ஆஃப் லேண்டிங் தொழில்நுட்பத்திற்கு மிகுந்த பராமரிப்பு மற்றும் சிக்கலான அமைப்பு தேவைப்படுவதால் அதிக செலவாகிறது. இதை மாற்றும் நோக்கில் ஐஐடி மெட்ராஸ் குழு மெழுகு போன்ற மூலப்பொருட்களை கொண்ட எரிபொருள் அமைப்புடன் அதிக பாதுகாப்பு கொண்ட ஹைபிரிட் ராக்கெட் த்ரஸ்டர் அமைப்பை வடிவமைத்துள்ளனர். இந்த ஆய்வின் தொடக்கநிலை முடிவுகள் இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் என்ற சர்வதேச இதழிலும் வெளியிடப்பட்டுள்ளது. சன் நியூஸுக்காக செய்தியாளர் சிபிநந்தன். தங்கள் படைப்புகளை கௌரவித்து அரசு விருது வழங்கியதால் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதாக கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற நடிகர் சிவகுமார், ஓவியர் சந்துரு ஆகியோர் தெரிவித்திருக்கின்றனர். 2022 என்னுடைய 81 வயசில் திருக்குறள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு திருக்குறள் 100 தயார் பண்ணி 3 வருஷம் தயார் பண்ணி அதை பேசினேன். 81 வயதில் 10,000 பேர் முன்னாடி நான் சப்ப 4 மணி நேரம் பேசின உரை. இந்த தகுதிகள் அடிப்படையாக வச்சு தான் ஓவியனாகவும் நடிகனாகவும் பேச்சானாகவும் இந்த தகுதிகள் அடிப்படையாக வச்சு தான் இந்த விருதை எனக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த விருதை வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினாங்க. அந்த வகையில் நம்ம அரசுக்கு நன்றி சொல்கிறேன். பொதுவாக அரசர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, அப்புறம் பிரபல்யங்களுக்கு செலவு வைப்பாங்க. நினைவு சின்னங்கள் வந்து அந்த வார் மெமோரியல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இலக்கியவாதிகளுக்கு, இலக்கியத்தினுடைய கதாபாத்திரங்களுக்கு செலவு வச்சது அப்படின்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான். அது குறிப்பாக 67க்கு அப்புறம் தான் வந்து கலைஞர் தான் அதை பண்ணுறார். சென்னையில் நீலாங்கரை ECR மற்றும் OMR இணைப்பு சாலை திட்டத்தில் இடம்பெறும் இரும்பு பாலத்திற்கு கடலோர ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. சென்னையின் முக்கிய சாலைகளாக திகழும் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலைகளில் திருவான்மியூர் மற்றும் சோழிங்கநல்லூரில் மட்டுமே நேரடி இணைப்புச் சாலைகள் உள்ளன. இந்த இரு பகுதிகளுக்கும் இடையே சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு நேரடி இணைப்புச் சாலை எதுவும் இல்லை. இதை கருத்தில் கொண்டு நீலாங்கரையில் இருந்து விமான நிலையத்திற்கு விரைவான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் புதிய சாலை திட்டத்தை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன்படி பல்லாவரம் 200 அடி ரேடியல் சாலை மற்றும் OMR சாலையில் இணையும் இடத்தில் இருந்து நீலாங்கரையை நேரடியாக
இணைக்கும் சாலை திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது. இதில் முக்கிய அம்சமாக பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே 204 கோடி ரூபாய் மதிப்பில் 335 மீட்டர் நீளத்தில் 6 வழிச்சாலையுடன் கூடிய இரும்பு பாலம் அமைய உள்ளது. இதில் 99 மீட்டர் பகுதி கடலோர ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையத்தின் கீழ் வரும் நிலையில் அந்த ஆணையம் திட்டத்திற்கு தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளது. திருவான்மியூர் மற்றும் சோழிங்கநல்லூருக்கு இடைப்பட்ட பகுதியில் நீலாங்கரை OMR இடையே இரும்பு பாலத்துடன் அமையும் நேரடி சாலையால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இரும்பு பாலத்தை 5 மாதங்களில் கட்டமைத்து முடிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. விரைவில் இந்த சாலை பயன்பாட்டுக்கு வர உள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செமிகண்டக்டர் ஆலைகள் தொடங்க ஒன்றிய அரசிடம் அனுமதி பெற்று தொழில் முதலீட்டு மானியமாக 44,203 கோடி ரூபாய் பெற்ற டாடா நிறுவனம் அதன் பிறகு பாஜகவுக்கு 758 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தது தெரியவந்துள்ளது. இதேபோல முருகப்பா குழுமம் மானியம் பெற்ற பின்னர் பாஜகவுக்கு நிதி வழங்கியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 3 செமிகண்டக்டர் ஆலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதில் 2 செமிகண்டக்டர் ஆலைகள் தொடங்க அனுமதி பெற்ற டாடா குழுமம் 4 வாரங்களுக்கு பிறகு பாஜகவுக்கு நன்கொடை வழங்கியது தெரியவந்துள்ளது. செமிகண்டக்டர் உற்பத்தியை ஊக்குவிக்க தொழில் நிறுவனங்கள் செய்யும் முதலீட்டில் 50% மானியமாக வழங்கப்படுகிறது. குஜராத்தின் டொலேராவிலும் அஸ்ஸாமின் மோரிகானிலும் செமிகண்டக்டர் ஆலைகள் அமைக்க டாடா குழுமம் உரிமம் பெற்றது. இந்நிலையில் 2 நிறுவனங்களிலும் 1.18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்த டாடா குழுமத்திற்கு ஒன்றிய அரசு 44,203 கோடி ரூபாய் மானியமாக வழங்கியது. தங்கள் மாநிலத்தில் ஆலை அமைக்கப்பட்டதால் அந்தந்த மாநிலங்களும் டாடா குழுமத்திற்கு சலுகைகள் வழங்கின. இதையடுத்து டாடா குழுமம் பாஜகவுக்கு 758 கோடி ரூபாய் நன்கொடையாக அளித்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு பாஜகவுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட பெருந்தொகை டாடா குழுமம் வழங்கியதுதான். டாடா குழுமத்தின் புரோகிரசிவ் எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலம் கட்சிகளுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது. டாடா குழுமத்தைச் சேர்ந்த நிறுவனங்களிடமிருந்து நிதி திரட்டிய புரோகிரசிவ் எலக்டோரல் ட்ரஸ்ட் பாஜகவுக்கு 758 கோடி, காங்கிரசுக்கு 77 கோடி நிதி வழங்கியுள்ளது. மேலும் 10 அரசியல் கட்சிகளுக்கு டாடா குழும ட்ரஸ்ட் தலா 10 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வழங்கியுள்ளது. செமிகண்டக்டர் தயாரிப்பதற்கான 3வது அனுமதியை தமிழ்நாட்டைச் சேர்ந்த முருகப்பா குழுமம் பெற்றது. குஜராத்தின் சனத் நகரில் 76,000 கோடியில் ஆலை அமைத்த முருகப்பா குழுமத்திற்கு 3,501 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது. ஆலைக்கு அனுமதி கிடைத்த சில நாட்களில் முருகப்பா குழுமம் தேர்தல் நிதியாக பாஜகவுக்கு 125 கோடி ரூபாய் வழங்கியது தெரியவந்துள்ளது. எம்ஜிஆர் வழியில் பயணிக்கும் தாவேக தலைவர் விஜய் வெற்றி பெறுவார் என்று அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். முதலில் இந்த இயக்கத்தை துவங்குகிற போது, புரட்சித் தலைவர் துவங்குகிற போது எல்லோரும் சொன்னார்கள், இது திரைப்படத்தை போல 100 நாட்கள் மட்டும்தான் ஓடும் என்றார்கள். 100 நாட்கள் தான் ஓடும் என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய ஆட்சி என்பது அவர் இறுதி வரை அவர் யாராலும் வெல்ல முடியவில்லை. ஒரு வரலாறு பிடித்த தலைவர் 10,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற போது வெற்றி பெற்றார். இன்று விஜயை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவருடைய வழியில் இன்று அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர் வாகனத்தை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவம் தாங்கிய வாகனத்திலே தான் சென்று கொண்டிருக்கிறார். அவர் எவ்வழியில் சென்றாரோ அவ்வழியில் இவர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். பயணம் வெற்றி பெறும். தாவேகாவில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி தலைமையில் தொடர் தோல்வியை சந்திக்கும் அதிமுக அடுத்த ஆண்டு தேர்தலிலும் படுதோல்வி அடையும் என்றார். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையிடம் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக பார்க்கிறேன். அது உண்மையா என்பதை விரைவில் நிரூபிப்போம். பிஜேபி ஏமாத்தினா அவர் போயிட மாட்டார். அவர் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். அமித்ஷா அழைத்தால் ஓடுவார். ரிமோட் கண்ட்ரோலில் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருப்பவர். தவாகாவை வேணால் பிஜேபிக்கு இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்டில் தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து.
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரில் இயங்கும் இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்திற்கு திமுக அரசு எந்த பாகுபாடும் காட்டவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் 3வது பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சரும் வேந்தருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். விழாவில் 1846 மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பட்டங்களை வழங்கினார். நடிகர் சிவக்குமார், ஓவியர் சந்துரு என்ற குருசாமி சந்திரசேகரன் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனைக்கான மதிப்புறு முனைவர் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், பல்துறை வித்தகரான நடிகர் சிவக்குமாருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது பொருத்தமான ஒன்று என்று குறிப்பிட்டார். சிற்பம், கவிதை, ஓவியத்தில் சிறந்து விளங்கும் சந்துருவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியதில் தமக்கு பெருமை என்றார். ஜெயலலிதா பெயரில் இயங்கும் கலை பல்கலைக்கழகத்திற்கு எவ்வித பாகுபாடும் காட்டவில்லை என்றும் இதுவே தாம் நிறுவ நினைக்கின்ற அரசியல் மாண்பு என்றும் கூறினார். என்னை பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம், இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல. இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிப்பும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையாக வளர்த்துருக்கிறோம். இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு. இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாமல் போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன். பின்னர் கலைத்துறை சார்ந்த 4 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் அதன்படி மதுரை மாவட்டம் வலையங்குளத்தில் கிராமிய கலைப்பயிற்சி பள்ளி அமைக்க அரசு சார்பில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்தார். 2வதாக, அடுத்த கல்வியாண்டு முதல் கவின்கலையில் கலை பாதுகாப்பு பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு அறிமுகம் செய்யப்படும் என்று அறிவித்தார். 3வதாக, இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக செலவினங்களுக்காக நிதியை 3 கோடியில் இருந்து 5 கோடியாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தில் திறன் சார்ந்த படிப்புகள், இசை கவின் கலை பயிலும் மாணவர்கள் பயனடையும் வகையில் விரிவுபடுத்தப்படும் என்றார். இந்த விழாவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மற்றும் பல்கலைக்கழக இணைவேந்தர் மு.பி. சாமிநாதன், துணைவேந்தர் முனைவர் சி. சௌமியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.